Stotram, praise God. Le barasha tarabaraka bari baladara baraka bari baladara baraba. Praise the Lord. Yesuvin ratham, Yesuvin ratham, Yesuvin ratham. Le baraka bara baladara barasha bara balabari baladara ba. Hallelujah. Stotram, 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 stotram. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உள்ளத்தினாலத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் 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 நல்லவர். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Rebala baraka bari balatura barashagara dara baraka bari balataraba. Fire, fire, Holy Ghost fire. Baraka bara fala bari dara tura barasha baraka baraba. Lebal akabari balataraba. Yesuvin ratham, Yesuvin ratham, Yesuvin ratham, Yesuvin ratham, Yesuvin ratham, Yesuvin ratham. Rebaraka bara fala barika bara balatara baraba. Hallelujah. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. நல்ல hallelujah வாய் திறந்து உள்ள தாளத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கடந்த 7 மாதங்கள் பாதுகாத்தீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 8வது மாதத்தில் அப்பா உம்மை துதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வாசல்களில் துதியோடு, அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சொல்லுங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். எந்த கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களை துதிக்கிற துதி என் வாயில இருக்கும்பா. ஆமென். சொல்லுங்க. இந்த ஆமென். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களை துதிக்கிற துதி என் வாயில இருக்கும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரெப்ராகா ஃபரபலதரா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். ஆறுதலின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லே பரகா பர ஃபல பரிகா பரி பல தர பரஷி பரகா. நல்லா துதிங்க துதிங்க. ரே பல தர பரஷா பரகா பரி பல துர பரஷா தரகா பரிபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது. கர்த்தர் நல்லவர், எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது. துதி பலி அது உகந்த காணிக்க, நன்றி பலி அது சுகந்த வாசனை. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல சுகந்த வாசனையை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபர பல பரிக பல பலதர.
ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ரேப்ராகா ஃபரபல பரிகா பரை. அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்கப்பா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னை என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தில் வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தில் வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் வேலை அடைக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கிறோம். சொல்லுங்க, அப்படியே உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பா, எங்களை சுத்திகரிங்க சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் நாங்கள் சுத்திகரிக்கிறோம் சுத்திகரிக்கிறோம் சுத்திகரிக்கிறோம். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஒரு பரிசுத்த பயம் உண்டாகட்டும். ரபா ராகாபா ரஃபாலா பரிகாபா, பரிசுத்த பிரசன்னம் உண்டாகட்டும். ரேபாலா காபா ரஃபாலா பரிகாபா ரதுரா பரபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். உள்ளத்திலிருந்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இன்னேசையாரி பலனல் மேற்பனே நம்பிக்கையே. சொல்லுங்க, நல்மேற்பனே நம்பிக்கையே. நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்வே. உம் தோளில்தான் நான் இருப்பேன். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அப்பா, நான் உண்மையே பின் செல்வேன்ப்பான்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க தோல்லே நான் இருப்பேன்ப்பா, உங்க பிரசனத்திலே இருப்பேன்ப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, உங்களை துதிச்சுட்டே இருப்பேன்ப்பா இரவும் பகலும். அப்பா, உம்முடைய சிங்காசனத்தின் முன்னிருந்து உண்மையே நாங்கள் துதிப்போம், உண்மையே நாங்கள் துதிப்போம். சொல்லுங்க, நல்மேற்பனே நம்பிக்கையே. நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்தே. உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்வே. உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இன்னேசையா. ஆமென். அவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, ஹalleluya. எனக்குள்ள இருக்கிறாரு. ரேப்ராகா ஃபரபலா தரபரகா பரிபலா தரபலா தரஷிதர. ஹalleluya 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 ஹalleluya. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். மீண்டும் சொல்லுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். ஆமென். நல்ல துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்திலிருந்து அப்பாவை நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல வாயை திறந்து அப்பாவை துதிங்க துதிங்க. அவர் இந்த மாதம் உங்களை நன்மையினால் நிரப்புவார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். ரீப்ரா, உங்க வாய் அவர் நன்மையினால் நிரப்புவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபா ராகா பாலாபா லேபா ராகா பாரி பாலாத்தா ராகா பாரி பாலாத்து ராபா ராஷபா ராகா பா. ஹalleluya
Hallelujah. Hallelujah. Shibaraka bala bari bala tara baraka bari bala taraba. Hallelujah. 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 இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரபரக பல பரிக பரதுர பரதே லே பரக பரஃபல பரிக பரி பலதுர பரஷ பரக பரிபா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ரிப்ரபலதர பரக பரி பலதுரபா உரஃபல பரக பரி பலதர பரஷி பரக. ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை இறங்கட்டும். 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 இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கிறோம். ரப்ராகா ஃபராபா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். லெப்ராகா ஃபலாபா ரிகா பலி பலதர பரி. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் மேல ஒரு ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ராகாபா. இந்த மாதம் ஜெயம் எடுக்கிறோம். ஒரு ஜெயத்தின் மாதமா இருக்கட்டும். ராகாபா. இதுவரை எந்தெந்த காரியத்தில் விழுந்தார்கள் அதிலெல்லாம் இந்த மாதம் விழக்கூடாதுப்பா. எழுந்து நிக்கட்டும். ராகாபா ரஃபலாபா ரிகாபா ரிபாலா தரபா ரஷபா ராகாபா லேபா ராகாபா. மாம்சத்தில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஆவியில ஒரு விடுதலை, ஆத்துமால விடுதலை, சரீரத்தில் விடுதலை. ராப்ராகா. பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல அப்பா எல்லா கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். இதுவரை கட்டியிருந்த எல்லா கட்டுகள் உடையட்டும். கடன் என்ற அந்த கட்டு உடையட்டும். இந்த மாதம் கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கை செழிக்கட்டும், 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 செழிக்கட்டும். ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிறோம். ரே பிராகா ஃபரா பாலா தரா பரா ஷிபா ராகாபா. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ரே பராகாபா. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். பிசாசின் மேலே இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். பாவத்தின் மேல, வியாதியின் மேல, மரணத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ரப ரப. ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அப்பா இந்த மாதம் களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். அப்பா இந்த மாதம் எந்தெந்த காரியங்கள், பணங்கள் எங்கெங்க செலுத்தணுமோ, எங்கெங்க டியூ கட்டணுமோ, எல்லாம் கெட்ட தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து வருவதாக வருவதாக வருவதாக. வீடு லோனை கெட்ட தேவையான பணங்கள் வரட்டும், 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 வரட்டும். எல்லா கடன் பிரச்சனையும் மாறி போட்டும். எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியின் கிரியைகள் எரியட்டும். இந்த மாதம் அப்பா எந்த ஆஸ்பத்திரி செலவு வரக்கூடாதுப்பா. இயேசுவின் ரத்தத்தில் ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் வேலையெடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தில் தெளிக்கிற இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அப்பா எந்த குடும்பத்தில் இந்த மாதங்களில் சண்டைகள் வரக்கூடாது. ஒரு சமாதானம், சமாதான நதி பாயட்டும். சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அப்பா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் செய்யக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா உமக்கு பிரியமா வாழணும்பா. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தெய்வம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. அப்பா அந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துங்கப்பா. இந்த மாதத்துல இருக்கிற ஒவ்வொரு நாள் 31 நாட்களும் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே,
துணையாளரே. ஒவ்வொரு நாளும் அப்பா பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து நடத்துங்கப்பா, இருந்து நடத்துங்க. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துங்கப்பா. இரவும் பகலும் உம்மை தானா நேசிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை தானா நேசிப்பேன், எப்போதுமே உம்மை தானா நேசிப்பேன். இந்த மாதம் அப்பா உங்களுக்கு நாங்க முதல் கொடுக்கணும்ப்பா. சொல்லுங்க ரே பலதரா பரி பலதரா கபர பலதரா ஷிதர். இந்த நாள்லையும் இந்த மாதம் முழுவதும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ மகிமை இறங்கட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், புதிய நன்மை நாள் நிரப்புங்கப்பா. எல்லா வருத்தங்களும் மாறி அப்பா சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு மாதமாய் இருக்கட்டும், இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி துதிக்க முடியுமோ துதிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எல்லா சிறை இருப்புகளும் இந்த மாதம் மாறுவதாக மாறட்டும். ஒரு சிறை இருப்பின் அனுபவங்கள் எல்லாம் மாறுகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போறபடியா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக இந்த மாதம் ஒரு பந்தியை நிராயத்தை பண்ணி வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க பாத்திரம் இந்த மாதம் முழுவதும் நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். glory, glory, glory. hallelujah, 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 hallelujah. அப்பா ஒவ்வொருவரையும் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்தையும் அப்பா, பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலி இந்த மாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் வேலை எடுத்து ஜெபிக்கிற அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற தாங்குகிற இதுக்காக உழைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தில் வேலை எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் அதிகமாய் பெருகட்டும், அதிகமாய் பெருகட்டும், அதிகமாய் பெருகட்டும், அதிகமாய் பெருகட்டும். அப்பா இன்னும் இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். இந்த மாதம் முழுவதும் அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் 3ஆம் தேதி நடக்கிற விடுதலையினர் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. திரள் கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. தடைகளை உடைக்கிறோம். ஒவ்வொரு தேவ ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்துல பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியங்களும் பெருகட்டும். இந்த மாதம் உலகம் எங்கும் சுவிசேஷம் வேகமாய் அறிவிக்கப்படட்டும். எங்கள் தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். பெண்கள் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் வாலிபர்களும் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு மக்களும் பாதுகாக்கப்படட்டும். ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்க வார்த்தையின்படியே அப்பா உங்க நீர் இந்த மாதத்துக்காக நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தின்படியே நீர் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்களை யாரும் இயேசு நாமத்தால் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாழ்த்து வரவிருக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த 8ஆம் மாதத்திலும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்களுக்கு ஹல்லேலூயா எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா நான் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தால் நீங்கள் நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தங்களும் இயேசு நாமத்தால் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசத்தை பேசும்பொழுது அது ஆமென்று ஆமென்று மாறும். இந்த நாளும் தேவ கர்த்தர் இந்த பிரேயர் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்த வசனம் ஹல்லேலூயா. ஏசாயா 84:4 பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வெட்கங்களை மாற பண்ணும் மாதம் இது. உங்கள் வாயில திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய எல்லா வெட்கங்களை
மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. வெட்கங்கள் ஏன் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த, நாம் எஃபர்ட் போட்ட காரியங்கள், நாம் அதிகமாக உழைத்து பிரயாசப்பட்டு அதிகமாக எதிர்பார்த்து ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காதனால, நமக்கு ஒரு நன்மை கிடைக்காதனால, நமக்கு ஒரு உயர்வு கிடைக்காதனால, நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடக்கா நிமித்தமாக அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கங்கள் நம்மை மூடுகிறது. நமக்கு உரிய நன்மைகள், பணங்களோ, பொருளாதார வசதியோ, நம்முடைய சுகமோ, நம்முடைய பெயர்களுக்கு நற்பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்ட காரியங்கள், இப்படி நம்ம விட்டு பணம், பொருள், நிலங்கள் போகும் பொழுது, நமக்கு இருந்த மரியாதை போகும் பொழுது, பிஸ்னஸில் லாஸ் ஆகும் பொழுது, குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் நிமித்தமாக வெட்கங்கள் நம்மை மூடுகிறது. பல வேளைகளில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்காது, அது அற்புதம் நடக்காது, எனக்கு இந்த வெட்கப்பட்டு கூனி குறுகி நான் தலை குனிந்து நடக்கின்றேனே, இந்த காரியத்தினால என் மகனால் நான் தலை குனிஞ்சு நடக்கிறேன், வெளியே தலை காட்ட முடியல, என்னுடைய மகளால் நான் தலை குனிஞ்சு நடக்கிறேன், எனக்கு வெளியே போக முடியல, எனக்கு பிஸ்னஸ் ஆசானது, என்னுடைய எல்லா பணம், பொருள், என் பேர் எல்லாம் போயிட்டது, இந்த போலீஸ் கேஸ் நிமித்தம், இந்த விசாரணை நிமித்தம், இந்த கொலை குற்ற நிமித்தமாக எனக்கு வெட்கம், எனக்கு வெளியே தலை காட்ட முடியவில்லை, எனக்கு இந்த நன்மை கிடைக்கவில்லை, எனக்கு அதனால் வெளியே காட்ட முடியலை என்று ஒருவேளை நீங்கள் புலம்பலாம், ஆங்கலாய்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தார். ஹல்லேலூயா. மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வெட்கங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு நாம் வாஞ்சிக்கின்ற மேன்மைகள், உயர்வுகள் நமக்கு வரா நிமித்தமாக வெட்கம். பல முறை வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டும் எனக்கு திரும்ப ரிப்ளை வரலை என்று வெட்கம். அதே போல் பல இன்டர்வியூஸ்க்கு நிறைய பிள்ளைங்க இன்றைக்கு அலையிறாங்க, எஃபர்ட் போடுறாங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் இன்றைக்கி எக்ஸாம் வைக்கிறாங்க, எக்ஸாம் சென்டர் போடுறாங்க. எத்தனையோ பிரயாசங்கள், வருமானத்துக்கு வழியின்றி அவங்க அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த பிள்ளைங்களை இன்றைக்கு அலையிறாங்க, ஒவ்வொரு இன்டர்வியூக்கு அலையிறாங்க. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட எதிர்பார்த்த வேலை கிடைக்காம வெட்கம் உங்களை மூடுகிறது, அது ஒரு வெறுமையாக மாறுகிறது. அந்த நாளில் அந்த வெட்கத்தின் அனுபவங்கள், சூழ்நிலை எப்படி மாறுகிறது? உடாய்த்து போக வைக்கிறது. நாம் எத்தனை முயற்சி எடுத்தாலும், எத்தனை ஜெபித்தாலும், எத்தனை ஆலயத்து செஞ்சாலும், எத்தனை ஆண்டை தேடினாலும், எத்தனை கடவுளுக்கு செஞ்சாலும், எத்தனை கடவுள்கிட்ட கோயில் ஆனாலும், என் வாழ்க்கையில் இந்த வெட்கம், அந்த நிந்த அவமானம் மாறவில்லை. அதனால் இந்த வாழ்க்கை எதுக்கு, ஏன் வாழ வேண்டும், நான் பிறந்து எதுக்கு, வாழ்ந்து எதுக்கு, வளர்ந்து எதுக்கு, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று அந்த வெட்கம் எதை கொண்டு முடிகிறது? மக்களை வெறுமையாக்குகிறது, அவங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை எடுத்து விடுறது, அவங்களுக்குள்ள நிம்மதி எடுத்து விடுது, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், தெளிவற்ற தன்மை, எதை குறித்தும் ஒரு பயம், ஒரு தெளிவில்லா தன்மை, ஒரு சந்தோஷமில்லாத மனப்பான்மை, ஒரு குழப்பமான மனப்பான்மை, டிப்ரெஷனில் கொண்டு போய் இன்றைக்கு அநேக பிள்ளைங்க இன்றைக்கு தற்கொலை பண்ணி ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரம் ஜனங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நரகத்தில் கூட்டமாக ஜனங்கள் விழுந்து கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் பாவம் ஜனங்களை வெறுமையாக்குகிறது, அதிக பணப்புழக்கம், ஒரு பக்கம் பார்த்தா பணமே இல்லாத ட்ரை சூழ்நிலைகள், இதெல்லாம் இன்றைக்கு ஜனங்களை வெறுமையாக்குகிறது. சாலமோன் ஞானி சொன்ன மாதிரி அவன் கண்கள் கண்டு எல்லாத்தையும் இச்சித்த எல்லாத்தையும் பெற்றார், புதுசாக கொண்டான். ஆனால் ஒரு நாள் மாயை எல்லாம் மாயை என்று உலகத்தை மொத்தமாக அனுபவித்த ஒரு மனுஷன் சொன்னார். இப்படி தான் இன்றைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பினஸ், எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறாங்க. சந்தோஷம், உச்சக்கட்ட பணம் என்று எல்லாத்தையுமே இள வயதிலேயே ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறாங்க. ஆனால் இள வயதிலேயே ஒரு டக்குன்னு வெறுமையாகி போகிறாங்க. இவ்வளோதானா வாழ்க்கை, இதுதானா என்று அதை எதிர்கொள்ள, பிரச்சனைகளை சமாளிக்க, எதிர்கொள்ள சகிப்புத்தன்மை இல்லாமல், தீமையை சகிக்க முடியாமல் வெறுமையாகி போகிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் வெறுமையாக இன்றைக்கு அலைகிறாங்க. இந்த நாள் ஆண்டு வார்த்தை உங்களுக்கு வருகிறது, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் உன்னுடைய வெறுமை மாற்றி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்கள் பேச போகின்றார். வேதத்தில் சிலருடைய வெறுமை ஆண்டு எப்படி மாற்றார், எது நிமித்தம் அந்த வெறுமை வருகிறது, ஆண்டு என்ன செய்தார் என்று நம்ம இன்றைக்கி தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா. முதலாவது எப்படி வெறுமை, ஏன் வெறுமை? சங்கீதம் 44ஆம் சங்கீதத்தில் 13-16 வசனத்தில் போடப்பட்டது. சங்கீதக்காரன் சொல்கின்ற அல்லேலூயா. பல பிரச்சனை மத்தியில் போடுறது, மத்தியில் உழன்று
போகின்ற அந்த சூழ்நிலையில் பாடுகின்ற இந்த பாட்டு. ஹல்லேலூயா. இதுதான் அந்த வார்த்தை. எங்கள் அயலாருக்கு நான் எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசம் சக்கந்தமாக வைக்கிறீர். சக்கந்தம் என்றால் ஏளனமாக, ஏளன பார்வை, ஏளன பேச்சு, ஏளன செய்கைகள். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பலமொழியாக இருக்கோம். ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கம் செய்கின்றேன். நிந்தித்து தூஷிக்கிறனுடைய சத்தத்தின் நிமித்தம், சத்துரு நிமித்தம், பழிவாங்க நிமித்தம் என் லட்சிய நிமித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. என்னுடைய லட்சியம் என்ற அவமானம் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்து உண்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை. சங்கீதக்காரன் இப்படியாக புலம்புகின்றார். எங்கள் வாழ்க்கையில் ஜாதிகளுக்குள்ளே நாங்கள் பழமொழி, இவங்களை போல இருக்கக்கூடாது, இவங்களை மாதிரி என்று ஒரு பழமொழியை போல எங்களை வைக்கின்றார். ஜனங்கள் தலை தொலுக்கி அவமானமாக நிந்திக்கிறாங்க, பேசின்றாங்க, கூட்டமாக சபிக்கின்றார்கள். நிந்தித்து தூஷிக்கின்ற சத்தம் ஒரு பக்கம், சீமையை போல ஒரு பக்கம் தூஷிக்கிற நபருடைய சத்தம், சத்துருடைய காரியங்கள், இன்றைக்கு ஒடுக்கப்பட காரியங்கள் சத்துரு பேசின்றான், ஒடுக்கின்றான். வாழ விடாமல், ஊழியம் செய்யாமல் தடை செய்து எப்படியாவது இன்றைக்கு கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், சபையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் பிசாசு. கொஞ்ச காலம்தான் நான் எனக்கு உண்டு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ வருகை வந்துடும், அவர் பிள்ளைகள்லாம் போயிடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, திரும்ப ஒரு 7 வருஷம் மாத்திரம் நான் பூமியில் நான் ஆளுகை செய்ய முடியும். அதுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து எங்களையும் அழிப்பார். அப்புறம் 1000 வருஷம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து தான் வாழ்வார். இயேசு கிறிஸ்து பிள்ளைங்க வாழ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு கடைசியில் மொத்தமாக எல்லாரையும் நியாயந்தெடுத்து மொத்தமாக பிசாசு சொல்கிறான், என்னை அக்னி கடலில் தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால் இந்த தேவ பிள்ளைங்கள்ட்ட மோத முடியாது, கடைசி நான் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு இந்த காலம் மட்டும்தான் எனக்கு பழிவாங்க கொடுக்கப்பட்ட காலம் என்பதை உணர்ந்து நரகத்தில் மொத்தமாக நரகத்தை திறந்து விட்டு இன்றைக்கி நரகத்தில் பல ஆவிகள் இன்றைக்கு எழும்பி தேவனுக்காக பக்தி வரைக்கும் வாழ்கின்ற பிள்ளைங்களை, தேவனுக்கென்று உண்மையாக உத்தமமாக வாழ்கின்ற பிள்ளைங்களை மன ரீதியான டார்ச்சர்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ, ஒடுக்க முடியுமோ, தூஷிக்க முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, சித்திரவதைப்படுத்த முடியுமோ, அத்தனை காரியங்கள் இன்றைக்கு நடக்கின்றன. சங்கீதக்காரன் சொல்லியிருந்தா இதுதான், என்னுடைய லட்சிய நித்தம் எனக்கு அவமானம், அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு நிறைய ஜனங்களை சோசியல் மீடியா மூலமாக அவமானமாக பேசினார்கள். ஆபாச வார்த்தைகளை, நாக்களால் பேச முடியாத காரியங்களை கைகள் எழுதுகிறாங்க. எல்லோரும் பார்த்தாலும் பெண்கள், குழந்தைகள் யூஸ் பண்ணுற சோசியல் பிளாட்ஃபார்மில் அருவருப்பான ஆபாச வார்த்தைகள், கமெண்ட். இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாக இதனால் அநேகரை வெட்கம் மூடுகிறது, வெறுமை மூடுகிறது. ஒரு சிறு காரியம் 1000 நன்மை செஞ்சால் மக்கள் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு தீமை செய்தால் மொத்தமாக அவங்க திரும்பிடுவாங்க. எந்த நாவு அவங்கள பெருமையாக பேசினதோ அதே நாவு என்ன பண்ணும், தூஷிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தவங்களுக்கு சொல்லியிருந்தார், நான் உன்னுடைய இந்த நிலைமையை நான் மாற்றுவேன், உன்னுடைய வெறுமையை நான் மாற்றேன், உன் நிந்தையை, உன் தூஷியத்தை, உன்னுடைய அவமானத்தை நான் மாற்றேன். இந்த 8வது மாதத்திலும் ஹல்லேலூயா நான் மாற்றேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை நான் மாற்றேன், உன் வெட்கத்தை நான் மாற்றேன், உன் புலம்பலை மாற்றேன். நான் ஒடுங்கினாய் பிள்ளைங்க அத்துதி நாளை கொடுப்பேன். உன்னை புலம்பல் பிள்ளைங்க உன்னை நான் ஆனந்தத்தில் தான் அபிஷேகம் பண்ணுவேன். என்னை இப்படி பேசுகிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க என்று கலங்குகிறீர்களா? ஹல்லேலூயா. சத்துருவின் தூஷண சத்தெல்லாம் கலங்கி போனீர்களா? கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கு இவ்வளோ சில பட்ட மரத்துக்கு உங்களுக்கு இல்லை என்று கர்த்தர் சொன்னார். இயேசு இந்த பூமியில் வாழும்பொழுது அவர் அவ்வளோ பரியாசம் பண்ணாங்க. அவரை பெயல்செபூலின் தலைவன், பிசாசின் தலைவன் என்று சொன்னாங்க. எப்படி பிசாசோட தலைவன் பிசாசு ராஜ்யத்தை பிசாசு அழிக்கும், பிசாசு அந்த ராஜ்யத்தை வீரரை பண்ண வேண்டும் இந்த பூமியில் என்று தான் நான் நினைக்கும். பிசாசை தான் ராஜ்யத்தை தானே எப்படி அழிக்க முடியும்? ஆனால் அவரை சொன்னாங்க போஜன பிரியன்னு சொன்னாங்க, பாவிகளோடு கூட இருக்கின்றார் என்று சொன்னாங்க. அவரை எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ அவரை பரியாசம் பண்ணாங்க. இன்றைக்கு அதே உலகம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்களையும் உண்மையாக வாழ்கிற பிள்ளைங்களை நோக்கி கல்லறிகள் வந்து கொண்டே இருக்கும். பழுத்த மாம்பழத்துக்கு கல்லறி வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக அநேகர் சோர்ந்து போய் ஒரு பக்கம் உபத்திரங்கள் அதிகமான நிமித்தமாக என்ன செய்கிறாங்க, அந்த வசனங்கள் இதயத்தில் எடுக்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை போராட்டம் பாடு, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம நார்மலாக இருக்கலாம் என்று ஜெப ஜீவியம் குறைந்து போய், வேதாசிவு குறைந்து போய், ஆலயத்துக்கு செல்வது குறைந்து போய்,
தேவனை தேடாமல் மங்கி போய் எங்கேயோ ஒரு மூலையில் ஒடுங்கி தான் பெற்ற அபிஷேகத்தின் வல்லமையை தன்னுடைய திறமையை தேவன் தன்னை வைத்து என்ன திட்டம் வைத்தார், தான் எவ்வளவு முக்கியமாக உள்ளவர்கள், வெளியேற பெற்றவர்கள் அல்லேலூயா என்பதை உணராமல் இந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து அநேக இன்றைக்கு குன்றி போகிறாங்க. பிசாசு இன்றைக்கு அவங்கள மன ரீதியாக இன்றைக்கு நேரடியாக சரீர பிரகாரமாக துன்புறுத்தவர்களை காட்டிலும் இப்படிப்பட்ட மன ரீதியான குடைச்சல்கள், மன ரீதியான துன்புறுத்தல்களை, பேச்சுகள், செயல்கள் நிமித்தமாக எங்கேயோ அமர்ந்தவங்க அருட்பணக்காக செய்கிற இயேசுவில் அக்கறைகள், துஷ்ட ஆமானக்கரைகள், ஆகாப்பக்கரைகள் நிமித்தமாக அவங்களை மனமடி உண்டு பண்ணி அவங்கள வீக் ஆக்குறான். இன்றைக்கு அது நிமித்தமாக அநேக ஜனங்கள் வீக்காக இருக்காங்க. ஆண்டு சொன்னார், அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சோர்ந்து போன உனக்கு நான் பலன் கொடுப்பேன், உன்னுடைய ஆவிலே கொடுப்பேன், உன் ஆத்துமாவில் உன்னுடைய காணப்பட்ட பலனத்தை மாற்றி நான் பலனை கொடுப்பேன், உன் சரீரத்திலே நான் கொடுப்பேன், நான் உனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பனேன், உன் மனதிலும் உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. சத்துவம் என்றால் வலிமை, ஸ்ட்ராங்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீக்காய் உள்ள அநேகரை நெறிந்த நாணல் போன்று மங்கிய தீயில் போன்றிருக்கிற அநேக ஜனங்கள் மேலே தேவன் இந்த புதிய மாதத்தில் ஒரு விசேஷ ஆளுமை கத்தை ஊற்ற போகின்றார். ஹல்லேலூயா. கைகள் தூக்கி பெற்றுங்க இயேசு நாமத்தை எல்லாமே இறங்குகிறது. ரியாந்தா ரகாந்தோரபா, ஒரு புது பலன் நிரப்பட்டப்பா, கழுகளில் போல் இறங்கட்டும். ரியாந்தா ரகாந்தோரபா, ஒவ்வொருப்பா வீக்கான பிள்ளைங்க மேலே இப்போ வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்பட்டார். காண்டாமிருகத்தை போல இந்த தூஷண நிலைமையிலிருந்து உங்களை மாற்றி எடுத்து அல்லேலூயா வெட்கம் அனுபவித்த அந்த தேசங்களில் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பார். அல்லேலூயா. உங்கள் பேரை கர்த்தர் தான் பெருமைப்பட்டார். உன் பேரை நான் பெருமைப்பட்டேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை வெட்கங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் மாற்றுவா. நீங்கள் விசுவாசிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அல்லேலூயா, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் வேதம் வாசிக்கிற மறந்துடாதீங்க, தேவனை தேட மறந்துடாதீங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஹல்லேலூயா நீங்கள் ஜெபிங்க. உங்கள் அறக்காதை மூடி முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா கண்ணீரோடு கூட உங்களை தாழ்த்தி, அப்பா எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை மாற்ற உம்மால் மாத்திரம் முடியும் என்று விசுவாசித்து சொல்லுங்க. இயேசுவே உம்மால் மாத்திரம் என்னுடைய சூழ்நிலை மாற்ற முடியும். சொல்லுங்க, இயேசுவே உம்மால் மாத்திரம் என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். என்னை அப்பா ஆசீர்வாதமாக என் வெறுமையை மாற்ற, அப்பா என் கடனை மாற்ற, என் தரித்திரத்தை மாற்ற உங்களால் மாத்திர கூடன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் ஹல்லேலூயா ஒரு வார்த்தை. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21ஆம் வசனம் வரை, அப்படியே இருவரும் பேசிக்கொண்டே பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன். ஹல்லேலூயா. நான் சந்தோஷத்தின் மகள் அல்ல, நிறைவுள்ள மகள் அல்ல, மிகுந்த கசப்புள்ளவள். நீங்கள் என்ன நகோமின்னு சொல்கிறீங்க, சந்தோஷமான மகள் என்று கிடையாது. ஹல்லேலூயா. அவளுக்கு 2 குமார்கள், அவளுடைய கணவன் எல்லோரும் பெத்லகேம் அப்பத்தின் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பஞ்சம் வந்தது, உபத்திரம் வேதனை வரும்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் நம்ம இன்னும் மெருகேற்ற, இன்னும் ஆணுடைய வல்லமை அதிகமாக சார்ந்திருக்க, ஆணுடைய வல்லமை வாழ்க்கை வெளிப்பட நம்ம இன்னும் விசுவாசம் பலப்பட்ட கட்ட சில வேலைகளில் சில உபத்திரங்கள் சோதனைகளை கட்ட அனுமதிப்பார். அது நம்மை அழிக்கல்ல, நம்மை உருவாக்க. ஹல்லேலூயா. இன்னும் நம்மளை ஷைன் பண்ணுறதுக்காக. ஹல்லேலூயா. அதை உணராமல் அன்றைக்கு அவங்க உடனடியாக அவனோட கேட்காம அங்கே கர்த்தருடைய தேசம் இது எப்படியும் கதை சந்திப்பார் என்று உடனடியாக அவங்க அந்நிய தேசத்துக்கு, ஒரு சாபத்தின் தேசத்துக்கு சென்றார்கள், அந்நிய தேசம் சென்றிட்டார்கள். சரி, நம்ம அங்கே கண்கள் நல்லா காண்கின்ற வளமான தேசம், செழிப்புள்ள தேசம், நமக்கு அங்கே எல்லா வாய்ப்பு இருக்குது, எல்லா காரியமும் கிடைக்குது, நம்ம நல்லா வாழலாம் என்று அவங்க செல்கிறாங்க. திடீரென்று நகோமியிடம் புருஷன் எலிமெலேக் மறுத்து போகின்றார். அதுக்கு பின்பதாக 2 பையங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிந்து ஒரு 10 வருஷம் அவங்க வாழ்கிறாங்க. 10 வருஷம் வாழ்ந்த பிற்பாடு திடீரென்று 2 மகன்களும் மறுத்து போகிறாங்க.
இப்பொழுது 2 மருமகள், அவள் 3 மகள்மார்கள், 3 பெண்களும் இன்றைக்கு அவங்க வெறுமையாக அவங்க போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் சரி நம்ம வெளியே நாட்டில் இடந்து தெரியாத ஆட்கள் மத்தியில் வாழ்கிறது நிமித்தமாக நமக்கு மிகுந்த அவமானம், நிந்தை, நம்ம சொந்த தேசக்காக போகும், அங்கேயாச்சும் ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவங்க திரும்பி பெத்லகேமுக்கு வரும்பொழுது அந்த உள்ள ஊரெல்லாம் சொல்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு பேசுகிறாங்க, இது நகோமி தான் என்று. அப்பொழுது சொல்லினார், அவர் எனக்கு மிகுந்த கசபை கட்டளையிட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தை மீறி தேவனுடைய மகிமை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனது அவளுடைய குற்றம். ஆனால் அவள் ஆண்டவரை குற்றப்படுறார். இன்றைக்கு பல சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், நம்முடைய கீழ்ப்பிடாமை, நம்முடைய மீதுகள், நாம் சில தவறு நிமித்தமாக சில பாடுகள் பிரச்சனை வரும்பொழுது நம்ம சூழ்நிலையை குறை சொல்கிறோம், ஆண்டவரை குறை சொல்கிறோம். ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணா என்று. ஆனால் தேவ சமத்தில் அமர்ந்து, ஏசப்பா நான் ஏதாவது தவறு செய்ய மன்னித்தேங்க என்று நீங்கள் கேட்கும்போது கத்தவங்களுடைய எல்லா சொல்லையும் மாற்றிப்படணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு நகோமி ஆண்டவர் குறை சொன்னாலும் தேவன் அவளை விடவில்லை. ஹல்லேலூயா. அவள் மிகுந்த கசப்போடு இருந்தாலும் இவன் என்னை குறை சொல்லிட்டா, இவன் என்னை தேடலை, இவன் என்னை விலகி போனான் என்று கர்த்தர் அவள் மேல் அவளை கடிந்து கொள்ளலை, அவளை கசந்து விடலை. ஹல்லேலூயா. நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம், ஹல்லேலூயா, மீறுதல்கள், ஆண்டவர் செய்யாதன்னு சொன்ன காரியத்தை மீறி செய்த நிமித்தமாக, போகாத என்று சொன்ன இடத்துக்கு போக நிமித்தமாக, பேசாத என்று சொன்ன காரியங்களை பேச நிமித்தமாக, அந்த மீறுதல் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் தக்க நமக்கு சரி கட்டாமல் நம்ம நன்மையினால் மாத்திரம், கிருபினால் மாத்திரம் நம்மளை முடிச்சுட்டார். ஹல்லேலூயா. இரக்கத்தினால மாத்திரம் முடிச்சுட்டார். என் பிள்ளைங்க ஏதோ தவறு செஞ்சாங்க, ஏதோ மீறிட்டாங்க என்று திரும்ப நமக்கு கிருபை, இறக்க, அன்பு கொடுத்தாரு. நம்ம பாவத்தினால சில நேரங்களில் மரண வியாதிகள் கூட வந்தது. ஆனால் அதை நம்முடைய பிராண அப்படிப்பட்ட அழிவுக்கும் கத்தை விலக்கினார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. வருகின்ற இயற்கையை பேரிடர்களை விலக்கி பாதுகாத்தார். எத்தனையோ சேதங்கள், எத்தனையோ ரஷ்யாவில் பயங்கரமான சுனாமி, இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான நிலநடுக்கம், சரித்திரத்தில் 6வது மிகப்பெரிய நிலநடுக்கம் என்று இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது. அதே போல் அது நிமித்தமாக ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி வர எச்சரிக்கை விடப்பட்டது. அநேக தேசங்கள் கலங்கி போயிருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே 2 நாளில் பார்த்தோம், அங்கே வந்ததுனால நிமித்தமாக இந்தோனேஷியாவில் வந்ததுனால நமக்கு பாதிப்பு வந்தது. இன்றைக்கு என்ன நடக்குமோ, இந்த நவம்பர் டிசம்பர் நெருங்க ஜனங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம். மழைக்காலம் ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், இந்த மாதிரி சுனாமி வந்தது டிசம்பர் தான், அழிவு வந்தது எல்லாமே இந்த டிசம்பர் வந்தாலே டிசம்பர் அழிவின் மாதம் என்று மக்கள் மனதுக்குள்ள ஒரு பயம், மிகுந்த பயம். அக்டோபர் நவம்பர் வந்தாலே ஒரு பயம் விட்டது. ஜனங்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு வெறுமை, ஒரு வெட்கம். நான் சம்பாதித்த பணம்லாம் போயிருமோ, என் வீடு போயிருமோ, என் பிள்ளைங்க எதுவும் ஆயிருமோ என்று உலகத்தின் சூழ்நிலை பார்த்து பிசாசு எல்லா மனதிலும் இன்றைக்கு ஒரு பயத்தை விதித்து, வெட்கத்தை விதித்து, ஒரு வெறுமையை இன்றைக்கு விதித்து வைத்தலாம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற உங்களை வாதக்கட்ட சொன்னார், நான் உன் வெறுமையை மாற்றேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் அந்த நகோமிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கட்ட செய்தார். ஹல்லேலூயா. நகோமியோடு கூட உள்ள மூத்த மருமகளை 2 பேரையும் போக சொல்லும் போது, மூத்த மருமகள் கடந்து சென்றால் 2ஆம் மருமகள், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் போவேன், நீங்கள் தங்கட்டம் தாங்குவேன், நீங்கள் வணங்குற தேவன் தான் என் தேவன், உங்கள் ஜனங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் கூட இருப்பேன், மரணம் மாத்திரம் நம்மளை பிரிக்கும், அவரை எதுவும் பிரிக்கும் என்று சொல்லிட்டு உறுதியாக அந்த மாமியாரோடு கூட அவள் நிற்கின்றாள். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல குணசாலியான மருமகளையும் அவள் பெற்றாள். யோசித்து பாருங்க. அப்போ அந்த மாமியாருடைய அன்பு எவ்வளோ கொடுத்துருப்பா, எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பா, எத்தனை நல்ல விதமாக அந்த மகளை போல் நடத்தியிருப்பா. அந்த மகள் அவளை எவ்வளோ நம்பினால அப்புறம் அவட்ட இருந்து கிடைச்ச அந்த அன்புனால. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் இப்படிப்பட்ட சுபாவம் காணப்பட வேண்டும். வெறும் வேதவாசத்தை ஜெபித்து ஆலயத்தினால் மட்டும் போதாது, குடும்பத்துக்கு வந்தவங்க நேசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக எல்லா குடும்பங்களையும், ஊழிய குடும்பங்களில் கூட வரட்சணை குடும்பங்கள் இப்படிப்பட்ட பாகுபாடு, வேறுபாடு எல்லாம் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கசப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுது. ஒருவரை ஒரு விதமாக நடத்துகிறாங்க, பணம் திறமை உள்ளவங்களையும் பணமில்லா மருமகளை ஒரு விதமாக நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும். கிறிஸ்தவ குடும்பங்களில் டிவோர்ஸ் குறைய வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் மனசு மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமியார் இருக்க வேண்டும். மருமகளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்கள் கூட இருப்பேன். கணவனே இறந்தாலும், பொதுவாக கணவன் இறந்தால் பெண்கள் தாய் விட்டு போவாங்க, ஆனால் அந்த மாமியார் கூட இருப்பேன் என்று சொல்லுது மிகப்பெரிய நன்மை. அந்த ரூத்துக்கு வாழ்க்கை வறுமையானாலும் கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல் அந்த மருமகள் மூலமாக அவளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுகிறது. அதே ரூத் 4ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 14 to 16 வசனங்களில் இப்படி போடப்பட்டுள்ளது. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே
பிரபலமாக கடவுது. அவன் உன் ஆத்துமாக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்குமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாள் என்றார்கள். அல்லேலூயா. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாய் ஆனாள். அவளுக்கு கர்த்தர் போவாஸ் என்கிற ஒரு நபர் மூலமாக ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து கர்த்தர் கிருபை கொடுத்து ஹல்லேலூயா. நகோமின் கசபை முதிர் வயதிலே அவளுடைய கசபை மாற்றி அவளை வெறுமை மாற்றி அவளை ஆண்டு ஆசீர்வதித்து அன்றைக்கு ஊரார் சொன்னாங்க, இவ கசப்புள்ளவளாக வெறுமையாக இன்றைக்கு வந்தா என்று. அத்தனை ஊரில் உள்ள சொன்னாங்க, எல்லாத்தையும் இழந்து ஒன்றும்னா வந்திருக்காள் என்று அதே ஊர் சொல்கிறாங்க. சுதந்திரவாள் அற்று போகாதபடிக்கு இன்றைக்கு உனக்கு கர்த்தர் தயவு செய்தார், உன் குடும்பத்தை தலைக்கு வைத்தார், வாழ வைத்தார். உனக்கு 7 பிள்ளைங்க இருந்தாலும் அந்த 7 பிள்ளைங்களுக்கு ஈடாக இருந்த ஒரு மருமகா எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல மருமகளை கொடுத்து முதிர் வயதில் ஆதரிக்கிற ஒரு பேரன், ஹல்லேலூயா, ஆத்துமாக்கு ஆறுதல் செய்கிற ஒரு பேரனாக, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு பேரனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்று நகோமியின் கசபை கர்த்தர் மாற்றார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை மருமகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மருமகன்களை கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்து வீட்டுக்கு வரவங்கிட்ட பிள்ளைங்களா பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரதட்சணை, பணாசை, பொருளாசை கிறிஸ்தவர்களையும் விட்டு வைக்கல, எந்த யாரையும் இன்னைக்கு விட்டு வைக்கல. நல்ல நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல மகன் மகள் என்று பாருங்க. ஹல்லேலூயா. அவங்க வேறு விதமாக மருமகளாக பார்க்க மகனாக பாருங்கள். பணாசையினால் நிறைந்து இவ்வளவு வேணும் என்று நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களுக்கு வாழ போதும். ஹல்லேலூயா. குடும்பத்தை கட்ட போகிறாங்க, ஒரு சந்ததியை உருவாக்க போகிறாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நல்லது செய்யுங்க அவ்வளோ நல்லா கத்தவங்களை தேவன் ஆசிரிப்பார். சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நீங்கள் அவங்களை வேதனைப்படுத்தினால் அந்த வேதனைக்கும் கர்த்தர் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சபையில் தொடங்குகிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு மறந்துட வேண்டும். வேதவாசிக்கு என்று சொல்கின்ற அநேகர் வார்த்தையினால் அநேகர் காயப்பட்டுறாங்க. இந்த காரியங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு நகோமிக்கு கர்த்தர் எல்லா கசவையும் மாற்றினார். அல்லேலூயா. நகோமி ஆசிரித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஹல்லேலூயா வெறுமையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா உங்களை நேசிக்கிற அப்படிப்பட்ட நபர்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 42ஆம் வசனம். ஆதியாகமம் 31:42 வசனத்தில், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி உரியரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடந்து கொண்டார் என்று சொன்னான். இந்த வார்த்தை யார் பேசுகிறார் என்றால் யாக்கோபு அவங்க அப்பாட்ட ஏமாற்றிட்டு அண்ணன் மாதிரி வேஷம் போட்டு அம்மா சொன்னனால ஏமாற்றிட்டு போனனால அண்ணனுடைய கோபம் அவன் மேலே வந்தனால நான் உன்னை கொலைப்பேன் அப்பா ஒரு நாள் மறைப்பார், நான் அன்றைக்கி உன்னை கொலைவரேன் என்று அண்ணன் மிரட்டினால அன்றைக்கு இரவோடு இரவாக தாய் ரெபேக்கால் மூலமாக அந்த தேசத்தை விட்டு புறப்படுகின்றான். இப்பொழுது உள்ள போல் செல்ஃபோன் டச்சு கிடையாது, ஃபோனில் பேசினு எங்கே போகிற என்ன எல்லாம் கிடையாது. அதே போல் இப்பொழுது உள்ள போல் வாகன வசதி கிடையாது, கழுதைய குதிரை ஏதோன்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்பொழுது உள்ள போல் ஹோட்டல் வசதி கிடையாது. இப்பொழுது உள்ள போல் வீடுகள் அப்படி கட்டடங்கள்லாம் தங்கறதுக்கு லாட்ஜ் எதுவுமே இல்லை. அவன் போனதான் எங்கே தங்குற தெரியாது, என்ன சாப்பாடு. அதே போல் தண்ணி இன்றைக்கி நமக்கு பாட்டில் எல்லா கடைகளையும் எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. அன்றைக்கு ஏதாச்சும் ஆறு எங்கே நதி போனால் தான் குடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாது ஒரு சூழ்நிலை. ஒரு வெறுமை. வாலிபப்பிரியம் சின்ன பையன், வாலிபப்பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போதான் அவன் வளர்ந்துள்ள வாலிபன், அவனுக்கு எதிர்காலமே என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, ஒரு வெறுமை, ஒரு வெட்கம். இனி என்ன செய்வது, இப்படி ஒரு தவறான ஆலோசனை தவறு செய்து விட்டோம், இனி என்ன செய்வது, என் வாழ்க்கை ஆழ்வுதான். ஒருவேளை அன்றைக்கு யாருமே இல்லாத வனாந்திருந்தான். இப்பொழுது உள்ளபடி மக்கள் தொகை கிடையாது, இப்பொழுது உள்ளபடி பில்டிங்ஸ் கிடையாது. காடுகள் தாண்டி தான் அடுத்த நாட்டுக்கு போக வேண்டும். தாய் சொல்கிற மாமா வீட்டுக்கு போய் என்று போகிற வழியில் காட்டு மிருகங்கள் வந்து கொண்டாலும் கேட்குற வழி கிடையாது. யாரும் கேட்க மாட்டாங்க, யார் உதவி வர முடியாது. ஏனென்றால் ஒரு இடத்துல இன்னொரு போகும்போது அதிகமாக காடுகள், வனாந்திரங்கள், பாலைவனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி போக வேண்டும். தனியாளாக போகின்றான். யோசித்து பாருங்க, அது எத்தனை ஒரு பயமுள்ள பிரயாணம்.
சாதாரணமாக வாசித்து கடந்து போகின்றோம். ஒரு பயம், ஒரு திகில், ஒரு குழப்பம், ஒரு வெறுமை எல்லாம் போயிடுது. நேசித்த தாய் தகப்பனை விட்டு போகிறோம். அடுத்த வேளை உணவு எங்கே கிடைக்கும் தெரியாது. வாழ்க்கை சூனியமானது போல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு வெறுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனாலும் அல்லேலூயா, அவனை தாய் தகப்பனும் கிறிஸ்தவ தேவனுடைய அன்புக்குள்ள வளர்த்தாங்க. அவனுக்கு தெரியும் நம்ம ஆராதிக்க கர்த்தர் இருக்கின்றா, நம்ம கையிட மாட்டான் என்று. அவன் ஒரு இடத்துல கல் வைத்து படைக்கும் பொழுது கர்த்தர் பேசி, உன் சந்ததி ஒரு வாலிபன், ஆனால் அவன் சந்ததிக்குள்ள நான் இந்த பூமியை ஆசரிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் சொல்கிற இடத்துலையும் வாசம் பண்ணு, நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அவருக்கு எத்தனையோ காரியங்கள் கொடுக்கின்றார். ஆனாலும் யாக்கோபுக்கு அதிலெல்லாம் மனசு போகவே இல்லை. ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை யோசிக்கவே இல்லை. அவன் மைண்டு ஃபுல்லாக நான் அடுத்து எங்கே போய் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு நேரம் உணவு கிடைச்ச போதும், எனக்கு ஒரு ட்ரெஸ், எனக்கு இருக்க சாப்பாடு என்று அந்த நீங்கள் வீட்டில் வாசிங்க. அந்த அதிகாரத்தில் ஆண்டு பேசிட்டு அந்த தரிசனம் முடிந்து அவர் பேசி முடித்த பிற்பாடு யாக்கோபு சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு உணவு ஒடுக்கோடையும் ஏதோ இடம் கிடச்சா நான் திரும்பி இந்த இடத்த வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சர்ச்சு கட்டும், ஒரு பலிபீடம் கட்டும் என்று சொல்லுவார். அப்போ யாக்கோவுடைய சிந்தையை ஃபுல்லாக அடுத்த நேரம் உணவுக்கு வழியில் இவர் என்ன சொல்கிறாரு, என் சந்ததி வருமா பெருகுமா, நான் பெருகுவான் அந்த பூமியில் என்று யோசித்து பாருங்க. அவனுடைய மனதுக்குள்ளே ஆண்டுடைய வார்த்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வேறு விதமாக இருக்குது. ஆனால் ஆண்டு வார்த்தை நமக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான். கர்த்தர் உங்களை உலகம்லேருந்து கொண்டு போய் உங்களை உலகம்ல பயன்படுத்த உங்களை பல மில்லியனுக்கு அதிபதியாக மாற்றுன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு ஒரு 10 ரூபா கூட வழி இல்லாமல், ஒரு 100 ரூபா கூட வழி இல்லாமல் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார்த்தை ஒரு விதமாக இருக்கும், ஆனால் சூழ்நிலை வேறு காணப்படும். ஆனால் அல்லேலூயா, முடிவிலே தரிசனம் நிச்சயம் விளங்கும். அது தாமத்தாலும் நிச்சயமாக வரும். உன் நம்பிக்கை முடிவு வீண் போகாது. அல்லேலூயா, நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. அன்றைக்கு யாக்கோபு வெறுமையை கர்த்தர் மாற்றினார். ஆண்டு கிருபியால் லாபான் வீட்டுக்கு போகிறார், ராகேலை பக்கின்றார். லாபான் வீட்டுக்கு கரெக்டாக ஆண்டு கொண்டு சேர்க்கின்றார். அங்கும் அவனுக்கு பல பிரச்சனைகள். லாபான் அன்பார்க்கல. அங்கு லாபான் என் மகளை பார்க்கின்றான். அவள் மீது ஒரு நேசம் வருகிறது. சரி என்று சொல்லி லாபான் ராகேலுக்காக வேலை செய்கின்றான். அந்த வேலையில் முதல்ல ஏமாற்றி லேயாலை கட்டி கொடுத்து திருப்பி அதுக்கப்புறம் எலோஷியம் பார்த்து ராகேலை மனம் எடுத்து இப்படி பல காரியங்கள் அதில் அவன் பல காரியங்கள் செய்கின்றான் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அவன் அவனை இந்த 31ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா 38 இந்த 20 வருஷ காலமாக நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினமலையிலே உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திலே கொண்டு வரவில்லை. அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பற்றியது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலமாக உம்முடைய வீட்டிலே நான் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய வந்தைக்காகவும் நான் உம்மிடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். இவ்வளவு அநியாயம் லாபான் அவருக்கு பண்ணினார். பகலில் களவு போன காரியத்தை ஆடுகளையும் இவர் சொந்த காசில் தான் செஞ்சார். எவ்வளவோ காரியங்கள் பீருண்டு ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போடுறதுக்கும் இவர் கையில் தான் காசு எடுத்தான். இவர் தான் 20 வருஷம் சேவித்தாலும் அவரோடது அவர் எடுக்கவே இல்லை. அவர் வச்ச கடாக்கில் அவர் சாப்பிடவில்லை. எவ்வளோ காரியங்கள் அந்த 20 வருஷ காலமாக அந்த லாபான் அவருக்கு 10 முறை சம்பளத்தை ஏமாற்றி கொடுக்க விடாமல் வஞ்சித்து. லாபான் யாக்கோபுக்கு வரக்கு முன்னாடி இருந்தது அவர் ஐஸ்வர்யான் தான் பணக்காரன். ஆனால் யாக்கோபு வந்த பிற்பாடு யாக்கோபு நிமித்தமாக தேவன் அவரை ஆசீர்வதித்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தாலும் அது நிமித்தமாக லாபானுடைய பிள்ளைங்களுக்கும் பராம முகம் மாறுகிறது. இவன் ஏதாவது பண்ண வேண்டும் என்று உடனே தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ மூஞ்சி மாறிட்டு என்னச்சின்னு சொல்லி உடனே அனுப்பிச்சலார். நான் உனக்கு காண்பித்த உன் தேசம் நீ போ, உன்னை நான் அங்கே இருந்து ஆசிரியப்பேன், நீ புறப்பட்டு போ என்று உடனடியாக பேசியிருந்தார். அவருடைய பிஸ்னஸில் அந்த ஆடு வளர்க்குற தொழிலில் லாபான் அவரை ஏமாற்ற நினைக்கும் போது தேவதன் தரிசனத்தை தோன்றி அவருக்கு சில டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனோடு கூட யாக்கோபு இருக்கின்றார். தேவன்கிட்ட கேட்டு செய்கின்றார். ஹல்லேலூயா. அப்படி இருந்த அந்த யாக்கோபுல அந்த வெறுமையை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கடைசியாக ஹல்லேலூயா அவர் அந்த உணவு எனக்கு வேணும், உடை இருந்தால் போதும்னு நினைத்த இடத்துக்கு வரும்பொழுது தேவன் அவருக்கு 2 பரிவாரங்களை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம வாஸ்த அந்த வசனம் தான் ஈசாக்கு தேவன் ஆபிரகாம் என் கூட இருக்கவில்லை என்றால். அல்லேலூயா.
உன் அப்பா என்னை எப்படி அனுப்புவார்? வெறுமையாக. ஆனால் கடைசியாக அவருக்கு 2 பரிவாரங்கள், வேலைக்காரர்கள் 2 மனைவிகள், பிள்ளைகள் என்று மிகப்பெரிய கூட்டத்தை கொண்டு கர்த்தரை நிறைவாக அனுப்பினார். ஹல்லேலூயா. லாபான் புறப்பட்டு வருகின்றான். அவன் லாபானோடு திடீரென்று திருட்டலாக போகின்றான். நம்ம ஏதாவது செய்யறதுக்குள்ள நம்ம போக வேண்டும் என்று புறப்பட்டு போகும்பொழுது திடீரென்று கர்த்தர் அவனுக்கு தோன்றி, நீ அவன்கிட்ட நல்ல கருத்தை மாத்திரம் தான் பேசணும், தீமையை பேசணும் என்று தேவன் ஹல்லேலூயா கடிந்து கொண்ட லாபான் சொன்னான், எனக்கு என்னால் உன்னை எதுனாலும் செய்ய முடியும், உன்னை நான் என்னனாலும் செய்வேன். ஆனால் உன் கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் பேசி என்னை அதை பேசுகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுது பேசினார். அவனோட கூட இல்லாவிட்டால் அவர் வெறுமையாக இருப்பின்றார். ஆனால் கர்த்தர் அவரோட இருந்ததுனால யாக்கோவோட வெறுமை மாற்றி கர்த்தர் அவரை 2 பரிவாரங்களுடைய அவனாக கர்த்தரை மாற்றான். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். அவர் மறிக்கவில்லை, உயிரோடு இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் இழந்தாலும், சீரோ ஆனாலும் அந்த சீரோவை திரும்ப மாற்றி அதிலிருந்து கர்த்தர் ஹல்லேலூயா புதிய காரியங்களே, உலகம் முடிவு சொல்ல காரியம் கர்த்தர் காமாபனார், துவக்கமானார். ஹல்லேலூயா. முடிந்து என்று நீங்கள் நினைக்கின்ற காரியங்களே தேவன் இந்த புதிய மாதத்தில், இந்த 8ஆம் மாதங்களுக்கு நன்மைகளை செய்வார், நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபின் வெறுமையை கர்த்தர் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. அவன் வேலைக்கார மிருக ஜீவனங்கள் எல்லாம் எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எருதுகளும் கழுதைகளும் எத்தனையோ அவனுக்கு. ஹல்லேலூயா. அந்த 32 அதிகாரத்தில் 5 வசனத்தில் அவன் ஏசாவோட ஆள்கிட்ட சொல்கின்றான், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உன்னை கண்கள் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டராக உமக்கு இதை நான் அறிவிக்கும்படி ஆட்கள் அனுப்பினேன் என்று அவன் சொல்கிறான். யாக்கோபிட்ட சொல்ல சொன்ன ஏசாட்ட சொல்கிறான். அப்போ அவன் அவ்வளவு சம்பாதிக்கின்றான், வெறுமையாக போனான். ஆனால் அவனுக்கு 2 பரிவர்த்தகத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் ஹல்லேலூயா ஜீவிக்கின்றார். உங்களுடைய வெறுமையை மாற்றுவார். உங்களை எவ்வளவு சத்துக்கள் உங்கள்கிட்ட எத்தனை எடுத்தாலும், உங்கள்கிட்ட எல்லாம் திருடு போட்டாலும், எல்லாமே போனாலும் திரும்ப கர்த்தர் உங்களை ஊன்ற கட்ட வல்லவர். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் அவருடையது, இந்த பூமி அவருடையது. அவர் கையில் ஏராளமான காரியங்கள் உண்டு. உங்களை ஆசிரிக்கும் கர்த்தரால் முடியும். அவருக்கு ஒரு நொடி தான். ஆனால் உங்கள் உள்ளத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. யாக்கோபில் எல்லா சூழ்நிலையும் ஆண்டை தேடுங்க, ஆண்டுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெறுமைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகத்தில் 3:21 3:21 அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே நான் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து சொன்னார், நீ வெறுமையாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. நீ வெறுமையாக இருப்பது இல்லை. நான் உன்னுடைய வாழ்க்கையை ஆசிரியப்பேன். நான் நிறைவாய் மாற்றேன். நகோமியை போல, யாக்கோபை போல உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளை அடுத்த வேளை உனக்கு என்ன வழி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டு சிலர் உங்களை கொண்டு அநேகரை நான் போஷிப்பேன், அநேகரை நீ ஆளுவேன், அநேகரை நீ கொடுப்பேன், நீ கடன் வாங்க மாட்டேன், நீ கொடுக்கின்ற பிள்ளைக நான் உன்னை மாற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எகிப்தியர் அன்றைக்கு மத்தியில் ஆழ்ந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள் அவளை அவ்வளவு அடிமை கொண்டாங்க. அவங்களுடைய ஜீவனை கசப்பாக்கினாங்க. 430 வருஷம் அவ்வளோ அடிமைத்தனம் பண்ணும்பொழுது அவங்க ஆண்டை நோக்கி கூப்பிடும் பொழுது அன்றைக்கு கர்த்தர் மோசே என்ற ரட்சகனை அனுப்பி மோசையிட்ட கூட்டு பேசுகின்றார். நான் என் ஜனங்களுடைய இந்த கூக்குரலை கேட்டு நான் அவங்களை விடுவிக்க போகிறேன், ஒன்றை தான் அனுப்ப போகிறேன், நீ தான் போகிறேன் போய் பேச போகிறேன், ஒன்றை கொண்டு நான் செய்வேன் என்று பேசும்பொழுது மோசே முதல்ல மறக்கின்றார். பின்பு மோசையை ஆண்டு பல காரியங்கள் பேசி பின்பு அனுப்பும்போது அதுக்கு பிற்பதாக பார்வோனுக்கு கர்த்தர் 10 வாதைகள் கொடுத்து மிக பயங்கரமான, அவங்களை எவ்வளோ ஒடுக்கினானோ வேதனைப்படுத்தினானோ, அவங்களுடைய வேலை செய்ய வைக்கின்றான், அதிகமாக வேலை கொடுக்கின்றான், ஆனால் சம்பளம் கொடுக்கல. இன்றைக்கும் கூட பல நபர்கள் அவங்க பார்க்குற வேலை, அவங்க படித்த படிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ வேலை கிடைக்காத விரக்தியில் வேலை அழிந்து கிடைக்காம ஒரு தகுதி இல்லாத ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டு காலத்தை ஓட்டாங்க. ஒரு வெறுமையோடு இன்றைக்கி நீங்கள் காணப்படுறீங்க. இன்றைக்கு உங்களுடைய ஒரு பக்கம் அப்படிப்பட்ட திறமையை அங்கீகரிக்காத இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய உடல் உழைப்பு சுரண்டப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் பிஸ்னஸ்மேன், அநேக ஓனர்ஸ், இன்றைக்கி கார்பரேட் ஓனர்ஸ் இப்படி தான் இருக்காங்க. லேபர்ஸை அதிகமாக வேலை வாங்குறாங்க. 20 hours 3 நாள் 4 நாள் அவங்கள தூங்காமல் வைக்காமல் ஒவ்வொருத்தையும் போட்டு அதுக்கு காசு என்று கொடுத்து அவங்கள ஏமாற்றி அவங்கள கரும்பு சாராக பிழிறாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு தக்க கூலியை கொடுக்காம இன்னைக்கு சும்மா வேலைக்கு ஐயோ என்று வேதம் சொல்லிக்கிறது. அந்த கூலிக்காரனுக்கு அந்த வேலையில் கொடுக்க வேண்டும்.
அது மிகப்பெரிய சாபம் உணராமல் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தில் காணப்படுறாங்க. அவங்களுக்குள்ள பண அதிகாரம், பதவி, என்னால் எல்லாம் முடியும் என்ற அந்திகஸ்நாவி, மிருகத்தினாவி, நான் நினச்சி என்னால் செய்வேன் என்று அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான கூலி கொடுக்காம இன்னைக்கு இருக்கிறாங்க. தேவன் அதை நியாயந்த காலம் வருகிறது. அப்படி அன்னைக்கு பார்வோன், இப்படிப்பட்ட ஆவிகள் பார்வோன் ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு கொடுமையாக அவங்கள வேலை வாங்கினான், ஆனால் கூலி கொடுக்கல. தேவனும் பார்த்தா ஒரு நாள் நியாயத்திற்கு எழும்பினார். ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு அவங்ககிட்ட பிடுங்கினாலும் அத்தனை மடங்கு அதை திரும்ப கொடுக்க வைத்தார். 10 வாதை கொடுத்து அவங்களுடைய எல்லா மேன்மை பெஸ்ட்டு எல்லாத்தையும் ஆண்டு அழித்தார். அவங்க எகிப்து நதி அவ்வளோ தண்ணி டேஸ்ட் அவ்வளோ ஃபேமஸ், முதல்ல அதை அடித்தார், ரத்தமாக மாறிது. அப்புறம் அவங்க எகிப்து இடம் தவளை, பேன், வண்டு, அவங்களுடைய கோதுமையக்கத்தை அழித்தார். கல்மலை வெட்டுக்கு எவ்வளோ காரியங்கள் எல்லாத்தையும் பட்சித்தப்படுது. மொத்தமாக நாடு நாசமாய் போனது. கண்டிப்பாக எங்கெங்கே சிறுமைப்பட்ட ஜனங்களை ஒடுக்குறாங்களோ, கண்ணீர் வைக்கிறாங்களோ, தூஷிகள் நிந்திக்கிறாங்களோ, அவங்களுடைய நிலங்களை, உடைமைகளை, பணங்களை அபகரித்தான் தேவன் கண்டிப்பாக ஒரு நாள் நியாயத்தில் செய்வார். நியாயத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த வெறுமையாக இஸ்ரேல் ஜனங்களை வெறுமையாக பார்த்து அனுப்பிவிட நினைத்தான். நீங்கள் புறப்பட்டு போங்க, மோசை கேட்கின்ற நாங்கள் போனோம் எங்களை தேவன் ஆராதிக்க. அவனுக்கு மனது கடினமாகுது. ஏனென்றால் கர்த்தர் முழுவதுமாக அழிக்க சித்தமாக இருந்தார். அவனுடைய மனது கடினப்பட்டு பலக்கட்ட பேச்சுவார்த்தைகள், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி நீங்கள் மட்டும் போங்க, இல்லை உங்கள் ஆடு மட்டும் போங்க, உங்கள் பிள்ளைங்க மட்டும் போங்க என்று கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரத்தை கொடுத்து அடிமையிலேருந்து ராஜா வர தலைப்பில் மறித்து போனதுனால அன்று இரவு நீங்கள் புறப்படுப்போங்க என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தையின்படி ஹல்லேலூயா அன்றைக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 20, 21, 22 ஹல்லேலூயா. ஆகியால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டீங்க. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலானத்திலே தன் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். அவைகளை உங்கள் குமாருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்திலே கொள்ளையிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய வேலைக்கு தக்கதாக அவங்க உடல் உழைப்பை உறிஞ்சி அவங்ககிட்ட எவ்வளோ பிடுங்கினானோ, எவ்வளோ ஏமாத்தானோ அதெல்லாம் திரும்ப கொடுக்க கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உரிந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நான் செய்வேன்னு சொன்னார். இந்த 3ஆம் அதிகாரத்தை அதே மாதிரி ஹல்லேலூயா 12ஆம் அதிகாரத்தில் 35, 36 வசனத்தில் ஹல்லேலூயா அந்த சம்பவம் ஹல்லேலூயா நடந்தது. அவங்களுடைய வெறுமைகள் மாறினது. அவங்களோட பறிக்கப்பட்ட எல்லாம் திரும்ப அவங்க கைகளிலே கிடைத்தது. 35, 36 வசனத்தில் இப்படியாக போடப்பட்டது. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டது அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாக அவர்கள் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே அவங்க அபகரித்தது, கூலி கொடுக்காதது 2 மடங்குனா ஹல்லேலூயா 2000 மடங்கு வெள்ளி, பொண்ணு, ட்ரெஸ் எல்லாவற்றையும் அவங்க கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்லாரு, உங்கள் சத்துருக்களை நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களிடமிருந்து பெறப்பட்ட, பிடுங்கப்பட்ட, உங்களிடமிருந்து அநியாயமாக வாங்கப்பட்ட, அபகரிக்கப்பட்ட எல்லா நிலங்கள், பணங்கள் உங்கள் கையில் வந்து சேரும். ஹல்லேலூயா. பெற்ற இயேசு நாமத்தில் உங்கள் வெறுமையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேலர் கர்த்தர் செய்தார். யாக்கோபு உரிமை மாற்றினார். நகோமி உரிமை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் கர்த்தர் சந்தோஷப்பட வைத்தார். அதே போல் அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிறைவுள்ள பிள்ளைங்க மாற்றின மாதம் இது. இந்த வார்த்தை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவர் என்று நம்புங்க. உங்கள் காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லா காரியத்திலையும் உள்ள வெறுமையை மாற்ற கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருந்து எந்த நன்மை போச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை விட பல மடங்கு நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்து பிள்ளைங்க நீங்கள் ரெட்டிப்பாக நன்மை பெறுவீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக்கும் மாதம் இது. ஹல்லேலூயா. கைகள் தட்டி ஸ்தோத்திரிங்க. நம்ம ஜெபித்து முடிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷபரகபரி பலா துரபரா ஷபரகபரி பலா தரபா
அப்பா ஸ்தோத்திரம், வெக்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதம் எந்த இடத்துல வெக்கம் அனுபவித்தார்களோ அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சி உண்டாகட்டும். ஏளனம் செய்த அதே மக்களுக்கு முன்பாக தலையை நிமிர பண்ணுங்கப்பா. இப்போது என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் ஒரு உயர்வின் மாதமாக இருக்கட்டும், நிறைவின் மாதமாக இருக்கட்டும். நகோமியின் வாழ்க்கையில் அவருடைய மாறாவை நீக்கி அவருடைய மகிழ பண்ணின தேவன் இந்த வாழ்க்கை இந்த மாதத்தில் அப்பா உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த வேதனையெல்லாம் நீக்கி சந்தோஷத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. எல்லா வெக்கமும் மாறட்டும். ஒவ்வொரு முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பீராக. துடைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் திரளாய் நிறைவாய் பெருக பண்ணுங்க, திரளாய் பெருக பண்ணுங்கப்பா. பெருக்கத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எல்லா கட்டுகள் உடையட்டும். கட்டில் வியாதியோடு படுத்திருக்கிற ஒவ்வொரு சரீரத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இப்போதே உயிரடைந்து எழும்பட்டும், எழும்பி உமக்காக ஓடட்டும். கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரட்டும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.